Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வின் அண்ட் ஷைன் யூபிஎஸ்சி. இந்த வீடியோ யூபிஎஸ்சி 2025 6 month ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். இந்த 180 days ப்ரிப்பரேஷன் எந்த மாதிரி பண்ணலாம், எங்கேருந்து கொண்டு போகலாம், எந்த மாதிரி படிக்கணும், டெஸ்ட் சீரிஸ் எப்போ போடலாம், எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி படித்தவங்களுக்கு மட்டும் இல்லை, பிகினருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். யூபிஎஸ்சி நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் ஏதோ ஒரு காரணத்தால் படிக்க முடியல. மற்ற ஸ்டேட் எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் படித்தா பண்ண முடியுமா, இல்லை நான் பிகினர் இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் யூபிஎஸ்சி பண்ண முடியுமான்னு கேட்டால் தாராளமாக பண்ண முடியும். பட் அதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், ப்ராப்பரான கைடன்ஸ், கரெக்டான வழியில் போனால் நிச்சயமாக கிராக் பண்ணலாம். ஓகே ரைட், பார்த்துடலாம். அண்ட் யூபிஎஸ்சி 2025க்கான ஃபவுண்டேஷன் பேட்ச், ஸ்பெஷல் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் பிகினர்ஸ் 2 to 3 months ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக முடிக்க முடியும். கிளாஸ், நோட்ஸ், டெஸ்ட் எல்லாமே இதில் வந்திருக்கும் வித் ஆஃபர் ப்ரைஸ். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சாம்பிள் பார்த்துட்டு ஓகேனா ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, பார்த்துடலாம். யூபிஎஸ்சி 2025 யூபிஎஸ்சி படிக்க உள்ளே வரணும். ஸோ உள்ளே வரத்துக்கு முன்னாடி இதில் ஒரு மேஜர் கேள்வி மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். யூபிஎஸ்சி ஆல் இண்டியா லெவல் எக்ஸாம் இருக்குது, நிறைய பேர் எழுத போகிறாங்க. இங்கிலீஷில், ஹிந்தியில் மட்டும் வந்து இருக்குது. என்னால் கிராக் பண்ண முடியுமா, டஃப்பாக இருக்கும், இந்த கேள்வி மைண்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். பட் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், அதாவது குரூப் 4னா ஈஸி, குரூப் 2னா ஈஸி, யூபிஎஸ்சினா கஷ்டம், பேங்க்னா ஈஸி, எஸ்எஸ்சினா கஷ்டம். இந்த மாதிரி ஒரு எக்ஸாமுக்கும் இது ஈஸி கஷ்டம் அப்படின்னு கிடையாது. எல்லா எக்ஸாமுக்கும் அதுக்கான டஃப்னஸ் இருக்க தான் செய்யும். அதுக்கான ஸ்ட்ராட்டஜி, அதுக்கான சோர்ஸ் கரெக்டாக இருந்தால் அந்த எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். ஸோ இது கஷ்டம், இது ஈஸி அப்படின்ற மாதிரி பிரிக்க வேண்டாம். நீங்கள் படிக்க ஆரம்பித்தா எல்லாரும் கிராக் பண்ண தான் செய்கிறாங்க. நிச்சயமாக நம்மளாலையும் பண்ண முடியும். ஓகே ரைட், பார்க்கலாம். ஸோ 6 month கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் நம்ம வந்து பார்க்கலாம். எக்ஸாம் டேட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கான அப்ளிகேஷன் நெக்ஸ்ட் இயர் August 22 ஓப்பன் ஆகிடும். அண்ட் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் May 25, மெயின்ஸ் எக்ஸாம் August 22. ஸோ எக்ஸாம் டேட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. நம்ம கரெக்டான வழியில் டேட்டுக்கிட்ட போனோம் அப்படின்னா எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். ஆனால் நிறைய பேர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும் போது அட்டெம்ப்ட் கொடுக்கலாமா வேணாமான்னு தெரியல, இருந்தாலும் படிக்கிறேன் அப்புறமா சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அந்த முடிவோட ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நீங்கள் May 25 ப்ரிலிம்ஸ் இருக்கா, May 24 வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 24 நைட்டு என்ன தோணுதோ அப்போ நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எதுவுமே ப்ரீஜட்ஜ் பண்ணிட வேண்டாம். எக்ஸாம் கஷ்டமாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், அதெல்லாம் எதுவும் இல்லை. சோர்ஸ் இருக்குது, ப்ரிப்பேர் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ரைட், பார்க்கலாம். ஸ்பீட் டஸ் நாட் மேட்டர், ஃபார்வர்ட் இஸ் ஃபார்வர்ட். நம்ம முன்னாடி போகிறோமா இல்லையா, அதான் வந்து முக்கியம். யாருக்கூடையும் எதையும் கம்பேர் பண்ணாதீங்க. சில பேர் அகாடமி போகிறாங்க, ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு இருப்பாங்களே, நான் படிக்க முடியுமா, எந்த ஒரு விஷயமும் வேண்டாம். நீங்கள் படிங்க, அது வரைக்கும் போதும். ஓகே ரைட், சரி. பிளான் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி 6 முக்கியமான விஷயம் நிச்சயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். அது நம்பர் 1, இந்த சிலபஸ் டீகோடிங். அதாவது எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும், யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எதுவாக இருந்தாலும் எக்ஸாம் படிக்க வரீங்களா, இந்த எக்ஸாம் பற்றி டீட்டெயிலாக முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ யூபிஎஸ்சி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ இப்படி சொல்லக்கூடாது. அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ப்ரிலிம்ஸில் என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, மெயின்ஸ் என்ன சிலபஸ் இருக்குது, எத்தனை பேப்பர் இருக்குது, எத்தனை மார்க் இருக்குது, எவ்வளோ எடுத்தால் கிராக் பண்ண முடியும், இதுக்கு முன்னாடி ஒரு டாப்பர்ஸ்லாம் எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்காங்க, என்ன போஸ்ட் இருக்குது, இந்த எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சிலபஸை ஃபுல்லாக வந்து படிக்கணும். ஒரு அகாடமி ஜாயின் பண்ணுறேன், ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுறேன், வீடியோ பார்க்குறேன், இதனால் மட்டுமே எக்ஸாமை கிராக் பண்ணிட முடியாது. இந்த பேசிக்கான விஷயங்கள் நீங்கள் தான் பண்ணணும். இதுக்காக தான் செல்ஃப் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த எக்ஸாம்லாம் என்ன டீட்டெயிலாக படித்து முடிங்க. ஸோ நம்ம சேனலில் யூபிஎஸ்சினா என்ன சிலபஸ் இருக்குது, எப்படி சிலபஸை படிக்கலாம், என்ன போஸ்ட் இருக்குது, எல்லாமே நான் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். அதில் முதல் தெளிவாக்குங்க. அது தெளிவாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த லெவல் போக முடியும். அது தெரியாமல் நான் புக் எடுத்து படிக்கிறேன், பேப்பர் படிக்கிறேன்னா நிச்சயமாக படிப்பீங்க, பட் என்ன படிக்கின்ற விஷயம் எதுவுமே தெரியாது. ஓகே ரைட், அடுத்தது சோர்ஸ் கலெக்ஷன். கரெக்டான சோர்ஸை நீங்கள் பிக்கப் பண்ணணும். ரைட், ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில், டிஜிட்டல் வேர்ல்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸ், டெலிகிராம் எல்லாமே இருக்குது. பட் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா எதுவுமே ப்ராப்பராக படிக்க முடியாது. சோர்ஸை நீங்கள் ப்ராப்பராக எடுத்தாகணும். இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும் இல்லையா, எதுக்காக இப்போ எக்ஸாம்ஸ்லாம் வந்து வருஷம் டஃப் ஆகிட்டே போயிட்டே இருக்குது, நான் என்ன பண்ணுறது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இல்லையே நம்ம வந்து யோசிப்போம். பட் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சோர்ஸ் அவைலபிளாக இருந்ததோ, அன்றைக்கி என்ன லெவல் இருந்ததோ கொஷின் அந்த அளவுக்கு இருந்திருக்கும். அன்றைக்கி அந்த கொஷின்ஸ் அந்த ஆஸ்பெண்ட் கஷ்டமாக வந்து ஃபீல் ஆகிருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஏகப்பட்ட சோர்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சோர்ஸை கலெக்ட் பண்ணி ஆகணும். ரெண்டாவது விஷயம், சோர்ஸை கலெக்ட் பண்ணுறது. ஸோ பேசிக்கான புக்ஸ் தான் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்த விஷயம், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் ஸ்ட்ராட்டஜி. யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் மட்டும் படிக்க போகிறேன், மெயின்ஸ் அப்புறம் படிக்கலாம், அந்த மாதிரி கிடையாது. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் தனியாகவே இல்லை, நீங்கள் சேர்த்தா வந்து படிக்கும். இது எப்போ உங்களுக்கு புரியும்னா,
நீங்கள் சிலபஸை ஃபுல்லாக படிக்கும் போது தான் ப்ரிலிம்ஸ் தனியாக இல்லை போல், மெயின்ஸ் தனியாக இல்லை போல், எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கிற விஷயம் கிளியராக வந்து புரியும். ஓகே, இந்த விஷயம் பண்ணிவிட்டு இந்த விஷயத்திலும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே வரீங்க பாருங்கள், டெய்லி நியூஸ் பேப்பர் ரீடிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி பேப்பர் நீங்கள் படிக்கலை அப்படின்னாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. பேப்பர் நிச்சயமாக படிக்கணும். அது ஹிந்துவாக இருக்கலாம், இந்தியன் எக்ஸ்பிரஸாக இருக்கலாம், உங்களுக்கு எந்த பேப்பர் வசதியாக இருக்கோ அந்த பேப்பரை வந்து படிங்க. பிடிஎஃபாக இருந்தாலும் ஓகே தான், ஹார்ட் காப்பியாக இருந்தாலும் ஓகே தான், பட் பேப்பர் படித்தா பெட்டர். பேப்பர் படிக்கும்போது ஒரு ஆர்டிக்கல் எங்கே லிங்க் பண்ணுறோம், எப்படி லிங்க் பண்ணுறோம், எல்லா விஷயங்களும் நான் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். எடிட்டோரியல் எப்படி படிக்கலாம் நான் வீடியோ வந்து கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, சரிங்க. இது எல்லாமே எனக்கு வந்து ஓகே. இது எல்லாம் தாண்டி 2 முக்கியமான விஷயம் தான் இவங்க தாங்க. இந்த 2 அஸ்திரம் யார் ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வராங்களோ அவங்க தான் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். நம்பர் 1 தான் கன்சிஸ்டன்சி, தொடர் பயிற்சி. விடாமுயற்சியை விட தொடர் பயிற்சி ஒழுங்காக இருந்தால் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். இன்னொன்று டைம் மேனேஜ்மெண்ட். டெய்லி என்ன படிக்கிறோம், என்ன படிக்க போகிறோம், இன்றைக்கி இருக்கா, இப்போ செப்டம்பர் 14 இருக்கா, 15 இருக்கா, நவம்பர் மாதம் இருக்கா, எப்படி படிக்க போகிறோம் அப்படின்ற விஷயங்கள் கிளியராக இருந்தால் மட்டுமே தான் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். டெய்லியும் காலையில் எழுந்தேன், இதை படித்தேன், அதை படித்தேன் அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி இதை படிக்க போகிறேன், நாளைக்கு இதை படிக்க போகிறேன். ஒரு ப்ராப்பர் பிளான் போடுங்க. முடிஞ்சால் 1 இயர் பிளான் போடுங்க, 6 மாதம் பிளான் போடுங்க, 1 வாரம் பிளான் போடுங்க, 2 நாள் பிளான் போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 நாளைக்கு பிளான் முன்னாடியே போட்டு வைங்க. ஒர்க் அவுட் ஆகுதா, ஒரு 5 டேஸ் போடுங்க. ஒர்க் அவுட் ஆகுதா, 7 நாள் போடுங்க. ஒர்க் அவுட் ஆகுதா, 10 டேஸ் போடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிளானை பில்ட் பண்ணுங்கள். பிளானை கொஞ்சம் கொஞ்சம் பில்ட் பண்ண தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் போக முடியும். ஓகே, இதுதான் பேசிக்கான விஷயங்கள். இந்த 6 விஷயங்கள் சரியாக இருந்தால் அடுத்த 6 மாதம் நல்லாவே அடிக்க முடியும். கிளியர்? ஓகே, ரைட். ஸோ நான் பிளான் எப்படிங்க கொண்டு போக போகிறோம் நல்லா பாருங்கள். இந்த வீடியோ அப்லோட் ஆகிறதுல இருந்து உங்களுக்கு ஒரு 7 மாதத்துக்கு டைம் வந்து இருக்கும். ரைட், நான் இங்கே அக்டோபர் நவம்பர் அப்புறம் மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 91 டேஸ் இருக்குது. அண்ட் ஜான் ஃபெப் மார்ச் 90 இருக்குது. இந்த 180 இருக்கா, இதான் வந்து முக்கியம். இந்த 180ல் இந்த ஃபர்ஸ்ட் 91 இருக்குது பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் 91 டேஸ் யார் ஒருத்தர் கரெக்டாக வழியில் ஒரு கன்சிஸ்டன்சியாக, எந்த ஒரு பயம் இல்லாமல், ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல், டிப்ரெஸ் இல்லாமல் கரெக்டாக கொண்டு போகிறாங்களோ, இந்த 3 மாதம் நல்லா நீங்கள் செதுக்கிட்டீங்கன்னா அடுத்த 3-4 மாதங்கள் உங்களுக்கு யாருமே கைட் பண்ண வேணாம், நீங்களே கைடு ஆகிடுவீங்க. அந்த ஃபஸ்ட்டு 3 மாதம் ரொம்ப ராவாக இருக்கும், கடுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப பில்ட் பண்ணணும். நம்ம கோர்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அது ஃபவுண்டேஷன் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும். அந்த ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிட்டீங்க. அடுத்த 3-4 மாதத்துக்கு உங்களுக்கு யாருமே கேட்க வேணாம், நீங்களே படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு வெறி உள்ளே வந்து வந்துடும். ஓகேவா? ரைட், சரி. பிளான் எப்படிங்க பண்ண போகிறோம்? ஃபேஸ் 1 ஃபர்ஸ்ட் விஷயம் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும். சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுனா எல்லா புக்கையும் படித்து முடிக்கிறது இல்லை, கொடுத்துருக்க விஷயங்கள். ஓகே, ப்ரிலிம்ஸில் 2 பேப்பர் இருக்குது, GS 1 அண்ட் CSAT 2 பேப்பர் கொடுத்தாச்சா, இதை ஃபுல்லாக வந்து படித்து முடிக்கணும். அடுத்தது மெயின்ஸ் இருக்குது, GS 1, GS 2, GS 3, GS 4 அண்ட் ஆப்ஷனில் 2 பேப்பர் இருக்குது. இந்த 6 பேப்பர்களும் சிலபஸை கம்ப்ளீட்டாக வந்து படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ GS 4க்கு எத்திக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன பண்ணும், எத்திக்ஸ் அப்படி மட்டும் இல்லாமல் எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ் கவர் ஆகுது. அந்த ஹியூமன் இன்டர்ஃபேஸில் எசன்ஸு அப்படின்னா டிட்டர்மெண்ட்ஸ் அப்படி கொடுத்துருப்பாங்க. அதில் கான்சிக்வன்சஸ், ப்ரைவேட் பப்ளிக் என்ன மாதிரி இருக்குது, அதில் ஹியூமன் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹியூமன் வேல்யூஸில் லெசன்ஸ் எப்படி இருக்குது, நம்ம என்ன வந்து கற்றுக்கிட்டோம், ரிஃபார்மர்ஸ் என்ன வந்து பண்ணியிருக்காங்க, அந்த ஹியூமன் வேல்யூஸில் ஃபேமிலி சொசைட்டி எப்படி வந்திருக்கு, எஜுகேஷனல் வேல்யூஸ் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கும் டீட்டெயிலாக வந்து படிக்கணும். இப்போ ஹிஸ்ட்ரி டாபிக் வந்து இருக்கா, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்புறம் மாதிரி இருக்குது. இப்போ வேர்ல்டு ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் என்ன படிக்கணும், நம்ம சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, 18th செஞ்சுரி, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், காலனைசேஷன், கம்யூனிசம் அண்ட் கேபிட்டலிசம், சோஷியலிசம், இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த ஒரு டாப்பிக்கும் சிலபஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிக்கணும். முடித்து பார்க்காம எழுதி பார்க்கணும். அது எழுதி பார்த்தா மட்டும்தான் நீங்கள் அப் டு டேட்டில் இருக்கிறீங்க. நீ சிலபஸை எழுதி பார்க்கல, படிக்க மாட்டேன்னா தயவு செஞ்சு UPSCக்குள்ளே வரவே முடியாது. சிலபஸை ஃபுல்லாக வந்து முடிக்கும். ஓகே, அடுத்தது இதுக்கப்புறம், இது முன்னாடி நான் படிக்கல அப்படின்னா கூட இதுக்கப்புறம் டெய்லி பேப்பர் படிங்க, நோட்ஸை மேக் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி முடிஞ்ச மாதங்களுக்கு நம்ம ஒரு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு வீடியோ கொடுக்குறோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி சேனல்ஸாக போடும் போதெல்லாம் ஃபுல்லாக நம்ம கண்டினியூ பண்ணியிருக்க மாட்டோம். பட் இந்த வருஷம் நிச்சயமாக எல்லா மந்த்துக்கும் மந்த்லி கம்பல்ஷன் நான் வந்து கொடுக்குறேன், நிச்சயமாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஃபுல்லாக நம்ம வந்து முடிக்கலாம். நம்ம நீங்கள் ஜூன்லேருந்து படித்தா கூட போதுமான தான் வந்திருக்கும். இதுக்கப்புறம் டெய்லி படிக்க ஆரம்பிங்க. இதுக்கு முன்னாடி மாதங்களுக்கு மந்த்லி கம்பல்ஷன் போதும். ஓகே, ரைட். சரி, இந்த ஃபஸ்ட்டு 3 மாதம் நான் படிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, இவர் தாங்க NCERT 90 டேஸ் ஸ்டடி பிளான். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? 90 டேஸும் NCERT என்னன்னைக்கு எந்த NCERT படிக்கணும், எந்த சாப்டர் படிக்கணும், எங்கேருந்து படிக்கலாம், எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக இருக்கும். அதை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இந்த ஃபஸ்ட்டு 2.5-3 மாதம் இதாங்க முக்கியம். இதை நீங்கள் ஸ்ட்ராங்காக படிக்கும்போது ஃபுல்லாக வந்து போதும். NCERT ஏன் படிக்கணும், ஸ்கூல் புக்கை ஏன் படிக்கணும், இந்த கேள்வி டவுட்டாக இருக்கா, நான் வீடியோ கொடுத்துருக்கேன், எல்லாம் டீட்டெயிலாக வந்திருக்கும். அது ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இதை வந்து படிங்க.
ஓகே, ஆல்மோஸ்ட் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமியில் நீங்கள் கொஞ்சம் நல்லா வெல்வெஸ் ஆகிடுவீங்க, நல்லாவே ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே, இந்த காலகட்டங்களில் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆப்ஷன் எப்படி சூஸ் பண்ணலாம் நான் சொல்கிறேன். அண்ட் ஆன்சர் ரைட்டிங், இந்த ஆன்சர் ரைட்டிங்கில் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி வந்து மேக் பண்ணுங்கள். ரைட், ஒரு டாபிக் வந்து இருக்குது. இப்போ கவர்னருக்கும் ஒரு கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் கவர்னருக்கு ஏகப்பட்ட இஷ்யூ வந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த கவர்னர் பற்றி ஆர்டிகல் வருதா, என்ன ரோல் இருக்குது, என்ன வந்து பண்ணலாம், அதை வெறும் ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் மட்டும் இல்லாமல் மெயின்ஸுக்கு எப்படி வந்து கொண்டு போகலாம். இப்போ சிலபஸ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதுக்கான இஷ்யூஸ், அதுக்கான சேலஞ்சஸ், டெவல்யூஷன் ஆஃப் பவர், ஃபினான்ஸ் எல்லாமே இருக்கா, அது எல்லா விஷயங்களும் சிலபஸ் கம்பேர் பண்ணப்பட்டது தான். அப்போ எப்படி அதை பிரிக்க முடியும், ரெகுலராக படிக்க நீங்கள் எழுதி வந்து பழக முடியும். வெப்சைட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க, இன்சைட்ஸ் இருக்குது, ஃபோரம் இருக்குது. மெயின்ஸுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்ற விஷயங்கள் சாம்பிள் எல்லாமே வந்திருக்கும். செக் பண்ணி டெய்லியும் கைப்பட எழுதுங்க, அதான் வந்து பெட்டர். ஓகேவா? ரைட். அப்போ இந்த ஃபஸ்ட்டு 3 மாதம் நீங்கள் பண்ண வேண்டியது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இல்லையா, இதில் என்சிஆர்டி செட் கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிச்சிருக்கணும். அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லை. ஏன்னா நீங்கள் அதை முடித்தாதான் அடுத்த கட்டமே போக முடியும். ப்ளஸ் இந்த இருக்கு இல்லையா, இந்த ஃபேஸ் 1 நீங்கள் படிக்கும் போது அதிகமாக நீங்கள் அந்த கரண்ட் அஃபேர்ஸாக எழுதும் போது மெயின் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக தான் இருக்கும். நம்ம யோசிப்போம், ஃபிலிம்ஸ்க்கு இந்த ஒரு ஃபேக்ட் மட்டும் போதுமே நம்ம வந்து யோசிப்போம். அப்படி கிடையாது, அடிஷனலாக நீங்கள் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். பேப்பரில் ஒரு பாயிண்ட் மட்டும் தாங்க இருக்கும், நம்ம தான் டீட்டெயிலாக வந்து கொண்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்க, இப்போது பிரிக்ஸ் சமிட் வந்து நடக்குது. ஓகேவா, இப்போ பிரிக்ஸ் சமிட் என்ன, பிரிக்ஸ்னால் மட்டும்தான் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம என்ன பண்ணி ஆகணும், பிரிக்ஸ் எப்போ ஆரம்பித்தாங்க, இந்தியா எப்போ ஜாயின் பண்ணாங்க, இப்போ பிரிக்ஸ் +7 அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரா யார் உள்ளே வர போகிறாங்க, இந்தியாவுக்கும் மற்றவங்களுக்கு என்ன விஷயங்கள் இருக்குது, இது எல்லாமே கவர் ஆகுது. GS2வில் உங்களுக்கு கவர் ஆகும். இந்தியாவோட பைலேட்ரல், இந்தியாவோட குரூப்பிங்ஸு, இன்ஸ்டியூஷன்ஸு, ஏஜென்சிஸ் எல்லாமே கவர் ஆகும். அப்போ சிலபஸ் தெரிஞ்சாலும் இது படிக்கணும் வேணாமா அப்புறம் விஷயம் வந்து புரியும். ஸோ டீட்டெயிலாக இதை வந்து இப்போ நான் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ ஃபேஸ் 1ல் என்சிஆர்டிஸ் இதை மட்டும் பார்த்தா வந்து போதும். டெய்லி என்ன படிக்கலாம் நான் பிளான் நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஃபேஸ் 2 எக்ஸ்க்ளூசிவாக ப்ரிலிம்ஸ்க்காக மட்டுமே பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஃப்ரம் ஜான்வரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இதில் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் நீங்கள் வந்து ஆரம்பிச்சாகணும். ஓகேவா? புக் லிஸ்ட்டு நான் வீடியோ கொடுக்குறேன், ப்ளஸ் ஆன்சர் ரைட்டிங்ஸ் வீடியோ வந்து பின்னாக இருக்குது. அந்த என்சிஆர்டி எப்படி வீடியோ கொடுத்துருக்கேன், எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது வள கொல எல்லாமே தேவையில்லை. சில பேர் யோசிக்கிறது, இந்த புக்கை படித்தா மட்டும் வரவா போகுது. எஸ், நம்ம படிக்கிற ஒரு விஷயம் டேரெக்டாக எங்கேயுமே வந்து வராதுங்க. காம்படிஷன்னா காம்படிஷன் தான், அப்படி தான் இருக்கும். நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதை படிக்கிற விஷயத்தை எப்படி அப்ளை பண்ணுறோம் அதான் வந்து முக்கியம். ஸோ உங்களுக்கு ஒரு சீரியஸான வீடியோஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், அதை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜான் மந்த் மட்டும் மெயின்ஸ்க்கு ஒரு பேசிக்கான டெஸ்ட் சீரிஸை வந்து பின்னாக போட்டுக்கோங்க. நீ வெளியெலாம் போக வேணாம், யூபிஎஸ்சி ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கூகுள் டைப் பண்ணுங்களேன், எல்லாமே அதில் வந்து வரும். அதை பேஸ் பண்ணி ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எப்படி பண்ணலாம் அப்படின்ற விஷயம் இங்கே படிக்கிறீங்கள, இந்த 90 நாள் நீங்கள் போடுற எஃபோர்ட்டில் அப்படிங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்கே சரியாக இருந்தீங்கன்னா அடுத்த 3 மாதம் நல்லாவே பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜான் மந்தில் ப்ரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, அதாவது லாஸ்ட் மந்த் பார்த்துலாம் அப்புறம் மாதிரி வேணாம். முடிஞ்சால் நீங்கள் நவம்பர் மாதம் கூட ஆரம்பிச்சிடலாம். டெஸ்ட் பேட்ச் பேமெண்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இல்லை பே பண்ண முடியல, ஜாயின் பண்ண முடியலையா, யூபிஎஸ்சி ஃப்ரீ மெட்டீரியல்ஸ். ஓகே, ரிப்பீட் பண்ணுறேன், யூபிஎஸ்சி ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கூகுளில் சிம்பிளாக டைப் பண்ணுங்கள். டாப் இன்ஸ்டியூட்ஸ் இருக்க எல்லா டெஸ்ட் கொஷின்ஸும் அங்கே வந்து ஆல்மோஸ்ட் வந்து கொடுப்பாங்க. அதை சர்ச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். டெலகிராமில் ஃப்ரீ அவைலபிளாக இருக்கும். செக் பண்ணி பார்த்து பிரிண்ட் போட்டு அதை நீங்கள் படிக்கலாம். ஓகே, ஸோ டெஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல ஒரு அகாடமிக் டெஸ்ட் போட்டால் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால், அப்படியே வருமானு கேட்டால் சத்தியமாக அப்படி கிடையாது. பட் டெஸ்ட்டை எப்படி ஃபேஸ் பண்ணணும், ஒரு ஆப்ஷனை எப்படி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம், அந்த விஷயங்களுக்கு வந்து புரியணும். அதுக்காக நிச்சயமாக ஒரு டெஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணாமல் உள்ளே வந்து போக வேணாம். ஒரு 100 டெஸ்ட்டு 50 டெஸ்ட்டு அது உங்கள் சாய்ஸ் தான். பட் மினிமம் ஒரு 30 டெஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும், அதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ லாஸ்ட் ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் கொஷின் டெய்லி பார்க்கணுங்க. இதை பார்க்காம தயவு செஞ்சு போகாதீங்க. மினிமம் 5 இயர்ஸ் 2019 இருந்து 24 வரைக்கும் அது ஃபுல்லாக வந்து பாருங்கள். நம்ம டெலகிராம் சேனலில் இதுக்கான குவிஸ் நம்ம அப்லோட் பண்ணுறோம். முடிஞ்சால் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அது ஃபுல்லாக வந்து பாருங்கள். இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் பேப்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரீவியஸ் கொஷின் பார்க்காம எக்ஸாமுக்கு போகவே கூடாது. ஏன்னா ஒரு மினிமம் ஒரு 10-12 கேள்வியாக ரிஃப்ளெக்ட் ஆக தான் செய்யும். அதை நீங்கள் பார்த்தே ஆகணும். ஓகே, அடுத்த விஷயம் மேப் ரீடிங். ஸோ மேப் ரீடிங் எக்ஸ்க்ளூசிவாக எப்படி படிக்கலாம், நோட்ஸ் எப்படி மேக் பண்ணலாம் தனியாக வீடியோ வந்து கொடுக்குறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா ஒரு சேனல்லேருந்து நீங்கள் ரிவைஸ் பண்ண ஆரம்பித்தா கூட போதுமானதாக வந்திருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்சிஆர்டி செகண்ட் ரீடிங் ரிவிஷன் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போக போகிறீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கான விஷயமா வந்து இருக்க போகுது. இந்த 6 மாதம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபோக்கஸ்டாக
ஃபஸ்ட்டு 3 மாதம் பேசிக்ஸ் படிக்கிறோம், அடுத்த 3 மாதம் ஸ்டாண்டர்ட் புக்ஸு ப்ளஸ் டெஸ்ட்டு வந்து போட போகிறோம், ஒரு ப்ராப்பர் ப்ராக்டிஸு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம். இதை 6 மாதம் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே நிச்சயமாக எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். ஓகேவா? ஃபர்தர் டவுட்ஸ் எதெல்லாம் வந்திருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 6 மாதம் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நிச்சயமாக நானும் வந்து பண்ணுறேன். கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக நம்ம போட அப்லோட் பண்ணலாம். நம்ம டெலகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் போட முடியல அப்படின்னாலும் ஒரு கிளிம்ஸ் மாதிரியோ இல்லை ஒரு நோட்ஸ் மாதிரியோ டெலகிராம் ப்ளஸ் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன், அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் கோர்ஸ் ஆஃபர் சீக்கிரமாக முடிஞ்சிடும். செக் பண்ணி ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.